தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதோடு நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக வகுப்புக்கு போனால் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். யார் சரியான பதிலை சொல்ல போறீங்கன்னு பார்க்க போறேன். இந்த வருஷம் பட்ஜெட் போட்டாங்கல்ல, தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வாங்க. பட்ஜெட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவு தொகைகள் ஒதுக்கீடுன்னு சொல்லி நிதி ஒதுக்குவாங்க. தெரியல நம்ம எல்லாத்துக்கும். கைபேசினா இவ்வளவு, மின்சார வாரியம்னா இவ்வளவு, பள்ளி கல்வித்துறைனா இவ்வளவு கோடி அப்படின்னு நிதி ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கியிருக்காங்கல்ல. தமிழ்நாட்டிலேயே ஒரு துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்குறது பள்ளி கல்வித்துறைக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த வருஷத்துல நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு? யாராவது தெரிஞ்சவங்க கேட்க ஒருத்தர் உங்ககிட்ட கேட்பேன். உங்களுக்கு தெரியலன்னா டீச்சர்ஸ் பக்கம் வருவேன், அங்க தெரியலன்னா ஹெச்எம் பக்கம் வருவேன், அங்க தெரியலன்னா சிஓ பக்கம் வருவேன். இப்ப சிஓ வந்து அவருக்கே சந்தேகமாயி பின்னாடி கேட்டுட்டு இருக்காரு. தெரிஞ்சவங்க கைக்கு நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறோம். நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, நம்ம அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்போம். எனக்கு செலவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்போம். என்ன தேவை இருக்குன்னு கேட்போம். அப்ப சொல்லுவாங்க இது இவ்வளவு எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பட்ஜெட்டுங்கிறது நமக்கு தெரியும்ல, என்னென்ன செலவுகள் இருக்கு, நமக்கு எவ்வளவு தேவை இருக்கு. டீச்சர் சொல்லி கொடுக்கூடாது, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. 55.2 கோடி மேடம், 46 கோடி தவறு. 46,000 கோடி சார். நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அரசாங்கம் நம் மீது நம்பிக்கை வைத்து அனைவருக்கும் ஒரு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் கல்வியை பெற்றால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது, அந்த பகுதி வளர்ச்சி அடைகிறது, அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைகிறது என்ற நோக்கோடு தமிழ்நாட்டில் கல்வி துறைக்கு அதிகமான நிதிகளை தருகின்றவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்தியாவில் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் அதற்கான நிதிகளை ஆண்டுதோறும் உயர்த்தி இந்த ஆண்டு மட்டும் 46,267 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு நிதிகளை தந்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி. இது வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும். உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை 8,494 கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு நாம் கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முதலமைச்சர்கள் நிதிகளை தந்திருக்கின்றார்கள். அது ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை என இரண்டையும் சேர்த்து 56,261 கோடி ரூபாய் ஒரு துறைக்கு நிதிகளை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். இன்னொரு கேள்வி, அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் நிறைய பெண்களுக்கான மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதுல தெரிஞ்சவங்க இங்க வந்து மேடையிலே சொல்லணும் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு. சொல்லிக் கொடுக்காம இருக்கும் மேடம், சொல்லிக் கொடுக்காம இருக்கும். அவங்களா சொல்லணும், தெரிஞ்சதை சொல்லலாம். நமக்கான ரைட்ஸ் தானே, நம்முடைய உரிமை தானே, ட்ரை பண்ணலாம். காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சொல்லுங்க. அந்த திட்டத்துக்கு பேர் மகளிர் விடியல் பயணம். இலவச பஸ் பாஸ்.
இலவச தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. இலவச மிதிவண்டி, இலவச பாட புத்தகம், மேடைக்கு வரலாம். அங்கிருந்தா மேடம் சொல்லி கொடுத்துட்டு தெரிஞ்சவங்க மேடைக்கு வரலாம். இருங்க இல்லம் தேடி கல்வி திட்டம், சரி விவாசம் இங்க வந்தது இல்லைங்க. புதுமை பெண் திட்டம், கேர்ள்ஸ்க்கு படிக்கிறதுனால இயர்லி 1000 தருவாங்க சார். அதான் புதுமை பெண். கட்டணமில்லாத பயணத்திற்கு விடியல் பயண திட்டம், அவனே எடுத்து போட்டுருக்கான் தம்பி மணி. வீடியோ மட்டும் போட்டுரு. நீயே போட்டு இருந்தா எடுக்க முடியாதா? நீயே போட்டுரு வீடியோ. நான் எந்த சரி மிதிவண்டி வராங்க. உழைத்து தன் சொந்த காலில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பு திட்டமாக தொடங்கி வைத்து இன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விதைத்த விதை இன்று ஆலமரமாக தமிழ்நாடு முழுவதும் மாண்பு முதலமைச்சருடைய நல்லாட்சியில் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக மகளிர் சுய உதவிக் குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். படிக்கிற பெண்கள் அரசு வேலை வாய்ப்பில் 40 விழுக்காடு என்ற நிலையை உயர்த்தி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். வீட்டில் தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான், எல்லாத்துலேயும் நம்ம போட்டி போடுவோம். கடைசியாக சொத்துலையும் சம பங்கு வேணும்னு கேட்போம்ல. சொத்துல சம உரிமை எனக்கு இருக்கு, அப்பா சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் தாத்தா வீட்டு சொத்தா இருந்தாலும் நமக்கு சம உரிமை இருக்குன்னு கேட்போம்ல. அதை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மகளிருக்கு சொத்தில் சம உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னும் ஒரு சிறப்பு, அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி என்ற நிலையை மாற்றி உள்ளாட்சிகளில் 33 விழுக்காடை நடைமுறைப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மகளிரும் சமூக சேவைக்கு வர வேண்டும், மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அத்தகைய நிலையை எடுத்து ஒவ்வொரு மகளிருடைய வாழ்விலும் தனி கவனத்தை தொடர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திட்டங்களை தந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். புதுமை பெண் திட்டத்தை வழங்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆக இப்படியாக நமக்கான ஒரு அரசாக, அடித்தட்டு மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசை மாண்பு முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கணம் நம்முடைய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கால் எந்த அரசால் நன்மை கிடைக்கும், நமக்கு எந்த முதலமைச்சர் நன்மை செய்வார் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்வியை பெறுகின்ற அளவிற்கு, அவர்கள் உயர்கல்வியை முடித்தாலும் கூட வேலை வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் நான் முதல்வர் என்ற ஒரு கனவு திட்டத்தை மாநில முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து ஏறத்தாழ 41 லட்சம் பேர் அந்த திட்டத்தின் மூலமாக சேர்ந்து பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சருடைய கனவு தமிழ்நாடு இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலம், கல்வியிலும் முதல் மாநிலம் என்ற நிலையை அடைவதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த 4.5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை தந்திருக்கின்றார்கள். அரசு கல்லூரி ஒன்று வந்திருக்கு. என்ன கல்லூரின்னு சொல்லுவோம்? வேளாண்மை கல்லூரி சார். கரெக்ட். வாங்க மேடம். இங்கேயும் சொன்னாங்க. அதாவது தொகுதி அப்படி இருக்கக்கூடிய பெரிய மாவட்டங்கள்லாம் இருக்கு. நமக்கு 4 தொகுதிகள் தான் இருக்கு. சிறிய மாவட்டம் தான். ஆனால் கரூர் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கரூரில் கல்வி வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துகின்ற மாவட்டம் முதலமைச்சர்கள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு தந்து சிறப்பை செய்திருக்கின்றார்கள்.
அதே போல கூடுதலாக அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்திருக்கின்றார்கள். கரகம்பட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 14 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை கொடுத்து அதை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்கள். குளித்தலையில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு கூடுதல் வசதிகளை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இப்படி மாவட்டம் முழுவதும் கல்வி வளர்ச்சியில் அதற்கான நிதிகளையும் திட்டங்களையும் தருகின்ற திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை, திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உறுதுணையாக இருந்திட வேண்டும்.